ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிவாங்கி அக்காவை எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே அவுட்லைன் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இது கொஞ்சம் ஸ்மூத்தான ஸ்கின் டெக்ஸ்சர் எல்லாத்துக்குமே பார்க்கலாம். நான் இதில் முதல்ல ஃபர்ஸ்ட் லேயர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். மேக்கப் ப்ரஷ் வாங்கி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணுறேன். செகண்ட் லேயருக்கும் அதான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் ஏற நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ண வருவேன். ஷேடோ இருக்கிற இடத்துக்குலாம் நான் கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்றேன். நீங்கள் ரியலிஸ்டிக்காக வரையணுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, டியூட்டோரியல் வீடியோஸ். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரியலிஸ்டிக் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், ப்ராக்டிஸ் பண்ணலன்னா வராது. எனக்கு சிவாங்கி அக்காவோட காமெடி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இவங்களை வரைகிறேன். இப்போ ஓவர் டார்க்காக இருக்கிறதுக்கெல்லாம் நான் ஒரு கார்பன் பென்சில் யூஸ் பண்ணுறேன். முதல்ல நான் அந்த இடத்த கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிக்கிடுவேன். ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்பன் பென்சில் யூஸ் பண்ணுவேன். இந்த பிக்சரில் மேக்ஸிமம் நான் கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது லெட் பென்சிலில் கிராஃபைட்டோட லெட் இருக்குது. இதான் அந்த கார்பன் பென்சில். லைட்டாக கொடுத்துட்டு அதில் ஷேடு ப்ரெஷ்ஷை வச்சு ஷேட் பண்ணிட்டா அது டார்க்காக ஆயிரும். இது நிறைய சேவ் ஆகும், டார்க்காகவும் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. கண்ணுக்குள்ளே இருக்கிற ஒயிட் கலர் அதையும் கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்காது, கார்ட்டூனிஷாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமுக்கிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு சேரும். நான் எரேஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் மோனோசீரோ எரேசர் யூஸ் பண்ணுறேன். அதாவது லெட் பென்சில் மாதிரியே அந்த லெட்டுக்கு பதிலாக ஒரு எரேசர் இருக்கும், அதை யூஸ் பண்ணுறேன். இந்த பென்சிலில் நான் ஹெச்பி லெட், நார்மலாக கடையில் கிடைக்கிற லெட் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டார்க்கான ஃபேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் 4B லெட் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் லைட்டான ஃபேஸுங்கிறதுனால நான் ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுறேன். இது அந்த மூஞ்சில் அந்த ஹேர் கொஞ்சம் ஷேடோ அடிக்க வச்சுட்டு சைடில், அதனால அந்த இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கேன். மற்றபடி ஸ்கின்ல ஸ்மூத்தாக எரேஸ் பண்ணும் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் நீடபிள் எரேசர், அதாவது கிளே மாதிரி அந்த எரேசரை எந்த ஷேப்லனாலும் மாற்றிக்கலாம், அந்த எரேசரை வச்சு லைட்டாக டேப் பண்ணி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அது ஸ்மூத்தாக ஸ்கின் மாதிரியே ஆயிடும். கண்ணு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்க, ஏன்னா கண்ணு கொடுத்துட்டாலே மேக்ஸிமம் பிக்சர் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் அவுட்லைனை ஒழுங்காக போடணும். அவுட்லைனை நீங்கள் ஒழுங்காக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதில் ஷேடிங் கொஞ்சம் மோசமாக பண்ணால் கூட ஓரளவு அவங்க மாதிரி இருக்கும். ஆனால் ஷேடிங் நல்லா பண்ணிவிட்டு அவுட்லைன் கொஞ்சம் சொதப்பிட்டிங்கன்னா அது அவங்க மாதிரி இருக்காது. அதனால அவுட்லைன்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். அதுக்கு கிரிட் மெத்தடில் எப்படி வரைகிறதுன்னு நான் ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். கிரிட் மெத்தடில் போட்டால் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் பிக்சர். அதே மாதிரி இந்த பிக்சர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் பார்த்து வரையலாம். நான் மேக்ஸிமம் இப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் 10 நிமிஷமாக தான் ஆக்கியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்ன்ட்டு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இப்போ வந்து அந்த மூக்குக்கு கீழே இருக்கிறது வந்து மூக்கோட ஷேடோ. இதில் வந்து லைட்டிங் கொஞ்சம் அவங்களோட ஹைட்டோட கொஞ்சம் மேலே இருக்குது, அதனால கொஞ்சம் மேலேருந்து லைட் அடிக்கிறதுனால கீழே ஷேடோ அடிக்கும். நான் ஐப்ரோஸ், ஐஸ், அதுக்கப்புறம் டார்க்காக இருக்கிற இடத்துக்கெல்லாம் கொடுக்கேன். ஹேருக்கும் இந்த மாதிரி கார்பன் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கார்பன் பென்சில் யூஸ் பண்ணலாமல் இருந்தீங்கன்னா சார்கோல் பென்சில் இல்லாட்டி 10B கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் வந்து பென்சில் ஷேடிங், ஆயில் பெயிண்டிங் எல்லாம் பெயிண்டிங்கும் சொல்லி கொடுக்கப்படும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயிண்டிங் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அதை வரைகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கையாவது வரையணும், வரைஞ்சவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுங்கிற மாதிரி இருக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணீங்கனாலே நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சு தருவேன். இப்போ ஸ்மூத்தான ஸ்கின் டெக்ஸ்டருக்கு வந்து முதல்ல ஷேடிங் லேயராக தான் போகணும், அப்போ தான் வரும். ஒரு குறிப்பிட்ட அளவு 1-2 லேயர் வந்து நீங்கள் லைட்டாகவே கொடுக்கணும். அந்த லைட்டாக கொடுக்குற லேயர் எல்லாம் நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு மெர்ஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கார்பன் பென்சிலை இல்லாட்டி சார்கோல் பென்சில், கார்பன் பென்சில் ரெண்டுலேயும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டான இடத்துலலாம் மெர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கருப்பாக அசிங்கமாக ஆயிடும். அதனால இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு தனியான ப்ரஷ் வச்சுக்கோங்க. டார்க்கான இடத்துக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கும் தனியாக ப்ரஷ் வச்சுக்கோங்க. டார்க்கான இடத்துலையும் கொஞ்சம் சின்ன இடத்துக்கெல்லாம் சின்ன ப்ரஷ், பெரிய இடத்துக்கெல்லாம் பெரிய ப்ரஷ் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சின்ன இடத்துக்குன்னா கண்ணு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் சின்ன ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இப்போ ஹேர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணணும், நான் உங்களுக்கு காமிப்பேன். அப்படி யூஸ் பண்ணும்போது சின்ன ப்ரஷ் வச்சு தேய்ச்சா ரொம்ப டைம் ஆகும். அதனால 3 ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஸ்கின்னுக்கு வந்து 2 ப்ரஷ் தேவையில்ல, காமனாக ஒரே ஒரு மீடியம் சைஸ் ப்ரஷ் மட்டும் வச்சுக்கோங்க. ஹைலைட்டுக்கு வந்து நான் வந்து மோனோசீரோ எரேசரையும் நீடபிள் எரேசரையும் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் முக்கியமாக ஸ்கின்ல எரேஸ் பண்ணுறப்போ மட்டும் நான் மோனோசீரோ எரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிவாங்கி அக்காவோட ஃபேன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி காமிங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்லலாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேக்ஸிமம் டீட்டெயிலிங் வந்து ஃபுல்லாக பண்ணதுக்கு பாருங்கள். டீட்டெயிலிங் பண்ணாலே மேக்ஸிமம் அவங்க ஃபேஸ் அவங்க மாதிரி வந்துடும். இப்போ வந்து நான் வந்து ஹேருக்கு பாதி ஹேர் நான் பண்ணிட்டேன், மீதி பாதி ஹேர் வந்து நான் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். முதல்ல வந்து பிச் டார்க்காக, ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துக்கெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கோடாக ஹேராக இருக்கிறதுக்கெல்லாம் லைட்டாக மெர்ஜ் பண்ணி விட்ருங்க. மெர்ஜ் பண்ணி விட்டுட்டு கோடாக போட்டுருங்க. அவ்வளோதான், ஹேர் முடிஞ்சுது. இப்போ வந்து ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. எனக்கு டீட்டெயிலிங் ஒர்க் பிடிக்குங்கிறதுனால நான் வந்து அதே மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லை, இல்லாட்டி உங்களுக்கு டீட்டெயிலிங் வந்து அவ்வளோ ஒன்றும் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு டீட்டெயிலிங் போட்டாலும் கொஞ்சம் அழகாக போடணும். ஓவர் கொச்சன்னு போட்டாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் உங்கள் ஓனாக போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி போடுங்க. இல்லாட்டி நீங்கள் போடாமல் பிளேன் ட்ரெஸ் அவுட்டாக கூட ஓகே தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அமுக்கிக்கிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அமுக்கிடுங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து சேரும். இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அமுக்கிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்ரோ.